ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆஃப் நெல்சா. நான் உங்க மகேஷ். இந்த எபிசோடு ஒரு தரமான படம், தங்கமான படம், அருமையான படம், அலற வைக்கிற படம், அற்புதமான படம், வேற மாதிரி படம், வேற லெவல் படம், மொத்தத்துல நம்மள வாயை பொழந்து பார்க்க வச்ச படம். இந்த படத்தோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா F1. ஒரு ஹாலிவுட் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா படமா ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம சின்ன வயசுல இந்த மோட்டோ ஜிபி, இந்த தெரியாம டபிள்யூ எல்லாம் பார்ப்போம்ல, அப்ப அந்த சைடு போகையில பாக்குறது தான் இந்த மோட்டோ ஜிபி ரேஸ், இந்த பைக் ரேசஸ், இந்த கார் ரேசஸ், இந்த F1 எல்லாம் நான் சின்ன வயசுல போற போக்குல அப்படி கொஞ்ச நேரம் பார்த்துட்டுலாம் போயிருப்பேன். அந்த மாதிரி நமக்கு அந்த சின்ன சின்ன மெமரிஸ் மட்டும் தான் இருக்கு. நம்ம இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தோன்னே இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு டிக்கெட்டை வைக்கிட்டு உள்ள போயிட்டு உட்காந்துட்டோம். உள்ள போய் உட்காந்த ஃபர்ஸ்ட் ரேஸ்லயே நம்மள படத்துக்குள்ள கூப்பிட்டு போயிடுறாரு. இந்த படத்தோட கதாநாயகனான பிராட் பிட்டும் டைரக்டரும் மியூசிக் டைரக்டர்ல இருந்து எல்லாரையும் வாடா உள்ள அப்படின்னு படத்துக்குள்ள இட்டுன்னு போயிடறாங்க. இந்த படம் தமிழ்ல ரிலீஸ் ஆகி நல்லாவே போயிட்டு இருக்கு. தமிழ் டப்பிங்ல எனக்கு என்னவோ லைட்டா ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் இருந்துச்சு. பட் அதுவும் படம் போக போக பிக்கப் ஆயிட்டு நல்லாவே இருந்துச்சு தமிழ் டப்பிங்கும். இப்ப படத்தோட ஸ்டோரி, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம படத்தோட கதாநாயகன் பிராட் பிட் அவரு ஃபார்முலா 1, அதாவது F1 கார் ரேசிங்ல துடுக்கா சின்ன பையனா உள்ள கலங்குறாரு. பட் ஒரு ஆக்சிடென்டால அவர் F1 வாழ்க்கையே அங்கேயே முடிவடையுது. வேற ரேஸ் ஓட்டுறாரு, சூடாடுறாரு, அவரோட வாழ்க்கையை கிட்டத்தட்ட அழிச்சுக்கிறாரு. காசுக்காக என்ன வேணா பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்காரு. இந்த கதையில ஹீரோவோட முக்கியத்துவம் எங்க வருதுன்னா, அவரோட ஃப்ரெண்டு ஒரு F1 கார் ரேசிங்ல ஒரு டீமை ஓன் பண்றாரு. அந்த டீம் இது வரைக்கும் எந்த ரேஸ்லயும் வின் பண்ணதே கிடையாது. இவருக்கு இதுதான் கடைசி வாய்ப்பு. இதுல வின் பண்ணலன்னா கண்டிப்பா அவரோட டீமை வித்துருவாங்க. அதனால அவர் வின் பண்ணி ஆகணும். அவர்கிட்டயும் ஒரு டிரைவர் இருக்காப்புல, அவர் ஒரு கத்துக்குட்டி டிரைவர்னு அவரே சொல்றாரு படத்துல. அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம பிராட் பிட்டை அவர் உள்ள கூட்டிட்டு வராரு. ஒரு ஜூனியர், இன்னொரு சீனியர், இவங்களுக்கு 2 பேருக்குள்ள இருக்க ஈகோ கிளாஷ், அதுக்கப்புறம் எப்படி அந்த கத்துக்குட்டி பிராட் பிட்டோட டேலண்ட்டை பொறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி இவங்க ஒன்னா சேர்ந்து அந்த ஃபார்முலா 1 ஜெயிச்சாங்க அப்படின்றத அந்த படத்தோட மொத்த ஸ்டோரியே. தரமான செய்கை. ஃபர்ஸ்ட்ல தலைவனோட ஆட்டம் வேற மாதிரி, அந்த ஜூனியர் பையனை ஜெயிக்கவே விடாம இவனும் ஜெயிக்க மாட்டாரு, அவரும் ஜெயிக்க மாட்டாரு. ஒரு டைமுக்கு அப்புறம் சரிடா நான் அவனை ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தலைவன் இறங்கி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்து ஒரு சில வேலையெல்லாம் பார்த்து அவனை ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு எடுத்துட்டு வருவாரு. அந்த டைம்ல பிராட் பிட் சொல்ற விஷயத்த ஒரே ஒரு தப்பு பண்றதால அவனுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்டே நடக்கும். அந்த தப்பு பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு அந்த ரேஸ்லயே வந்திருப்பான். அந்த மாதிரி சூப்பரா கால்குலேஷனாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமாக பண்ணுவாங்க. F1 டீமை பொறுத்த வரைக்கும் ட்ராக்குக்கு வெளியே உட்காந்துட்டு இருக்க இன்ஜினியர்ஸ் எல்லாமே சொல்றதை தான் கேட்டு வேலை செய்யணும். பட் தலைவனே இறங்கி நான் சொல்றத நீ செய்டா அப்படின்ட்டு ஒரு ஆட்டிடியூடோட அதை பண்றது எல்லாமே அருமையா இருக்கும். அதுவே செம்மையா ஒர்க் ஆச்சு. அதே மாதிரி படத்துல வர இந்த F1 கார் எல்லாம் இந்த டயரை மாத்தி, தலைவன் சிம்பு சொன்ன மாதிரி உள்ள அந்த டயரை மாத்திர சீன் இருக்குல்ல, அப்படியே இப்படின்றதுக்குள்ள அந்த டயரை மாத்தி அந்த கார் மூவ் ஆகும் பாருங்க. என்னடா இருக்கு பயங்கரமா அப்படின்ற மாதிரி சரியான வைப்பு, தரமான சீனு, அடிச்சுக்கவே முடியாது. பயங்கரமான படம். இந்த படம் டாப் கன் மேவரிக் அந்த படத்தை இயக்குன டைரக்டர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காப்புல. அருமையான வேலைப்பாடியா, செம படம், சூப்பர். தேங்க்ஸ் டு த எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ்டர், உன் பேர் தெரியல, சாரி, பட் செம படம். ஓகே, பிஜிஎம்ஸா இருக்கட்டும், ஆத்தாடி அப்படியே படத்துக்குள்ள நம்மளை கூப்பிட்டு போயிடுறாங்க. வேற யாரும் கிடையாது, நம்ம தலைவன் ஆன்ஜிமர் தான் இந்த படத்துக்கும் பிஜிஎம் ஸ்கோர் பண்ணியிருக்காப்ல. பயங்கரமான ஒர்க்கு. இந்த பறக்கிற சீன், அந்த சீன்ல தலைவன் ஒரு வேலையை பார்த்திருப்பான். இந்த வேலை இதுக்கு முன்னாடியே இன்ட்ரெஸ்டடால பார்த்திருப்பான். அதே மாதிரி பேக்ரவுண்ட்ல சவுண்ட் எல்லாம் கட் பண்ணி அவங்க ஒரு பறக்கிற ஃபீல் கொடுத்துருப்பாங்க. அந்த பறக்கிற ஃபீல் நமக்கும் வரும். அந்த அளவுக்கு தரமான செய்கை ஆன்ஜிமர் கிட்ட இருந்து. இதுல ஒரு டைலாக் வரும். இந்த படத்தோட ஹீரோயின் கிட்ட நம்ம ஹீரோ ஒரு டைலாக் சொல்லுவாப்ல, என்னன்னா, இந்த ஃபேன்ஸ் இந்த இவங்க எல்லாரோட சத்தத்தையும் நான் மறந்து நானும் அந்த காரும் ட்ராக்ல பறக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு ஒரு டைலாக ஹீரோயின் கிட்ட ஹீரோ சொல்லுவாரு. அந்த சீனை கடைசியில எடுத்துட்டு வருவாங்க. அப்ப அந்த ஹீரோயின் சொல்லுவாங்க, இஸ் ஃப்ளையிங். அந்த சீன்ல அப்படியே நம்மளே உள்ள பறக்கிற மாதிரியே ஒரு ஃபீலு. அருமையான ஸ்கிரீன் பிளேவும் அதோட விஷுவலும் இருந்ததாலதான் நம்மளுக்கு இந்த படம் சூப்பரா ஒர்க் ஆச்சு. அதே மாதிரி பிராட் பிட் தலைவனோட ஆட்டிடியூட் லெவலே வேறங்க. இந்த ஆள் எந்த படத்துல பார்த்தாலும் எனக்கு அவ்வளவு பிடிக்குது. ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட்டா இருக்கட்டும், இல்ல புல்லட் ட்ரெயினா இருக்கட்டும், இல்ல ஃபைட் கிளப்பா இருக்கட்டும், எந்த படத்துல பார்த்தாலும் தலைவனோட ஆட்டிடியூட் மட்டும் சும்மா அப்படியே தெரிவிக்க விட்டுறாப்புல. பிசிக்கா இருக்கட்டும், எல்லாமே தரமா இருந்துச்சு. ஒரு அருமையான ஸ்போர்ட்ஸ் ட்ராமா படம். அதாவது யாருன்னா இந்த படத்தை பார்க்காம சும்மா வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருந்தாக்கா
படத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு பார்க்க முடியல, ஓடிடியில் பார்த்துப்போம்பா அப்படின்னு எவனா யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் தூக்கி போட்டு உள்ளே போயிருங்க. ஒரு தரமான படம், மிஸ் பண்ணிடாதீங்க. பயங்கரமாக இருக்கும், செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இதான் இந்த வீடியோ. நான் உங்கள் மகேஷ், அதான் வர்கீஸ். இத்துடன் நான் விடைபெறுகிறேன். பை பை. அடிக்கடி அதான் வர்கீஸ் சொல்றியே, அத முதல்ல நிறுத்து. சரி அண்ணாச்சி, அண்ணாச்சிக்கு பிடிக்காத வார்த்தையை இனிமே சொல்ல மாட்டான். அதான் வர்கீஸ்.